ஆதி காலம் முதல் இப்போது வரை நம் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன். அதுவும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது சூரிய ஒளியும் தண்ணீரும் தான். ஒவ்வொரு அறுவடையின் போதும் அந்த போகம் நன்றாய் அமைந்ததற்காக சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்தி படையல் போட்டுவிட்டுதான் அதை விவசாயிகள் வீட்டிற்கே எடுத்து செல்வார். அது மட்டும் இல்லாமல் சூரியன் உதிக்காத நாடு எது என்றும் நம்மால் சொல்ல முடியுமா? இல்லை. இப்படிப்பட்ட சூரியனுக்கு வங்கக்கரையோரம் எழுப்பப்பட்ட கோனார்க் சூரிய கோயில் பற்றிதான் பார்க்க போகிறோம். ஒடிசா மாநிலத்தின் சிற்பக்கலை அடையாளமாக கோனார்க் சூரிய கோயில் திகழ்ந்து வருகிறது. இது கிபி 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சூரிய கோயில். பலரையும் வியக்க வைக்கும் இந்த கோனார்க் சூரிய கோயிலை 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இதையடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் கோனார்க் சூரிய கோயில் சேர்க்கப்பட்டது. முதலாம் நரசிம்மதேவர் பீகார் மற்றும் வங்காளத்தை சுல்தானியர்களிடம் இருந்து கைப்பற்றியதன் நினைவாக ஒரு நினைவு கட்டடம் எழுப்ப நினைத்தார். சூரிய பகவான் மேல் கொண்ட பக்தியினால் சூரிய கோயில் எழுப்ப முடிவு செய்தார். இந்த கோயில் கட்டிடத்தின் சிறப்பு என்று பார்த்தால், கலிங்க கட்டிடக்கலை அமைப்புப்படி 7 குதிரைகள் பூட்டி 24 சக்கரங்களுடன் கொண்ட தேரில் சூரியன் எழுந்தருளுவது போல் தேர் வடிவில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. 7 குதிரைகள் 7 நாட்களையும் 24 சக்கரங்கள் 24 மணி நேரத்தையும் குறிக்கும். நாழிகை நேரத்தை துல்லியமாக கணக்கிடும் கால ஓட்டத்திற்கு ஏற்பவும் சூரியனின் நகர்வுக்கு ஏற்பவும் சூரிய ஒளியானது மூலவரின் சிலை மீது படும் வகையிலும் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். 13ஆம் நூற்றாண்டிலேயே எப்படி இது சாத்தியம் என்று எண்ணும் அளவிற்கு மிக துல்லியமாக அறிவியல் நுணுக்கத்துடன் இந்த கோயில் தனித்தன்மையுடன் விளங்குகிறது. கோயிலின் கோபுரம் 1676ஆம் ஆண்டில் இருந்து கருப்பு நிறமாக உள்ளது. இதனால் இது கருப்பு பகோடா என்று அழைக்கப்பட்டது. பிரதான கோயிலில் 229 அடி உயரம் கொண்டது விமானம். இங்குள்ள மண்டபத்தில் ஜெகன்மோகனா எனப்படும் தரிசன அரங்கம் 128 அடி உயரமுடையது. இங்குள்ள தேரின் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த தேரின் சக்கரத்தை மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய 10 ரூபாய் நோட்டின் பின்னால் காணலாம். சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும் என்ற விதிப்படி கோனார்க் கோயில் கிழக்கு மேற்கு வாயில்கள் திட்ட வரைவை கொண்டது. சூரியன் என்றாலே சமஸ்கிருத முறைப்படி 7 குதிரைகள் பூட்டிய ஒரு தேரில் வருவதாய்தான் உருவங்கள் இருக்கும். அந்த அமைப்பையே அடிப்படையாக கொண்டு ஒரு தேர் அமைப்பிலான கோயிலையே கட்டியுள்ளனர். கோனார்க் சூரிய கோயிலுக்கு அருகிலேயே பாழடைந்த நிலையில் 2 கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு கோயில் சூரிய பகவானின் மனைவியான மாயாதேவியுடையது. கோனார்க் கோயிலின் முகப்பில் உள்ள சிலையே சிறப்பு மிக்கது. ஏனெனில் பேய்களை அடக்கி ஒரு யானை அதன் மீது படுத்திருக்கும். அந்த யானையை அடக்கி ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கும். இந்த கம்பீர தோற்றமே நம்மை புல்லரிக்க செய்து நம்மை வரவேற்கும். இங்கே கல்லின் மொழி மனிதனின் மொழியை தாண்டி செல்கிறது என்று வியந்து கூறியிருக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். இப்படி அவரை வியக்க வைத்தவை கோனார்க் சூரிய கோயிலின் சிற்பங்கள். பூரி ஜெகநாதர் கோயில், கோனார்க் சூரிய கோயில், புவனேஸ்வரின் லிங்கராஜர் கோயில் ஒடிசாவின் முப்பெரும் ஸ்தலங்கள் எனலாம். இது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு காவிரி டெல்டா பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ளது. 1800 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கோயில் தஞ்சை மாவட்டத்தில் திருமங்கலக்குடி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. சூரியனை முதன்மையாக கொண்டு நவ கிரகங்களுக்கு என தனித்து அமைந்த கோயில் எனும் சிறப்பை இந்த சூரியனார் கோயில் பெற்றுள்ளது.